குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 6:11 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:29 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று பிற்பகல் 2:24 வரை. பிராமியம் பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 6:11 வரை பவம், பின்பு மாலை 6:36 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:29 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 8:29 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. சந்திராஷ்டமம் உடைய ராசி காலை 8:29 வரை மீன ராசி, பின்பு மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் வசந்த உற்சவம். சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். குரங்கனி ஸ்ரீ முத்துமாலை அம்மன் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபட முயற்சிகள் ஈடேறும். ஓம் தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று இந்த வழிபாடுதலை செய்யும் போது அதற்குண்டான மிகுதியான பலன் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள், கல்வி கற்க ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள், வீடு மனை சார்ந்த பணிகளை தொடர நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:15 முதல் 11:59 வரை மேஷ லக்னம். காலை 12 முதல் 2:02 வரை ரிஷப லக்னம். 2:03 முதல் 4:13 வரை மிதுன லக்னம். 4:14 முதல் 6:26 வரை கடக லக்னம். 6:27 முதல் 8:27 வரை சிம்ம லக்னம். காலை 8:28 முதல் 10:28 வரையில் கன்னி லக்னம். காலை 11:29 முதல் மதியம் 12:33 வரையில் துலாம் லக்னம். 12:34 முதல் 2:45 வரை விருச்சக லக்னம். 2:46 முதல் 4:52 வரை தனுசு லக்னம். 4:53 முதல் 6:46 வரையில் மகர லக்னம். மாலை 6:47 முதல் இரவு 8:29 வரை கும்ப லக்னம். இரவு 8:30 முதல் 10:10 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. ஸ்ரீ செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அங்காரக பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக்க வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன்.
அவருக்கான இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் வீரியம் தைரியம் அதிகரிக்கும், சாமர்த்தியமான திறன் உண்டாகும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று சொல்லி ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை 27 நட்சத்திரங்கள் அடிப்படையாக கொண்டு சொல்வதால் ஏகோபித்த பலன் கிடைக்கும். பூமி சொந்தமாக வாங்கக்கூடிய யோகத்தை, உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அனுகிரகத்தை அந்த பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருள் செய்வார். அதே நேரத்தில் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பு. ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று முருகப்பெருமானை நினைத்து இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக 12 ராசிக்காரர்களும் அற்புதமான ஒரு வாழ்வை இன்றைய தினம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள். ஆடி செவ்வாய் மிக விசேஷமான நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்திலேயே ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி சந்திராஷ்டமம் காலையில் இருந்து 8:30க்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்கும். இருந்தாலும் பொதுவாக மேஷராசி அன்பர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். எதர்ச்சியாக பேசிக்கொண்டு சில விஷயங்களில் மாட்டிக்கொள்ள நேரலாம். உத்தியோகத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்தில் அனுசரணையாக பேசினால் அலுவலக வேலைகள் சிறப்பாக நடக்க வாய்ப்புகள் கிட்டும். உங்களை பற்றிய விமர்சன பேச்சுக்கள் வரலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பணி சார்ந்த விஷயங்களுக்காக செல்லும் போது வேலையை மட்டும் கவனிப்பது நல்லது. யாரிடத்திலும் எந்த விஷயங்களை பற்றியோ பிறரை பற்றியோ கிசுகிசு பேசுவதோ, கேலி செய்வதோ, கிண்டல் பேசுவதோ, குறை கூறுவதோ கூடாது. அப்படி செய்வதால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் காத்திருக்கும். பயனற்ற வாக்குவாதங்கள் குடும்ப ரீதியாகவும் நடத்தக்கூடாது.
உடன் பிறந்தவர்களிடத்தில் அமைதியான போக்கோடு அன்பை மட்டும் வெளிப்படுத்தினால் நல்லது. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆசைகள் அதிகம் வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் தேர்வுகள் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சங்கடமாக இருக்கும். படிப்பது என்பது மனதில் பதியாமல் கூட போகலாம். குழப்பமாகவே இருப்பீர்கள். தேர்வுகளில் எழுதக்கூடிய நேரத்தில் எந்த விடையை எழுதுவது என்கிற குழப்பங்கள் இருக்கும். மன சஞ்சலத்தோட காணப்படுவீர்கள். கவனமாக எழுத வேண்டும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இன்றைய நாள் சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மற்றவர்களோடு பயணிக்கும் பொழுது எந்த விஷயத்தை பற்றியும் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை பற்றி வெளியிடாதீர்கள். கணவன் மனைவி கிடைக்கே புரிதல் என்பது தேவை. தேவையற்ற விஷயங்களை காக்க வாக்குவாதங்கள், வீண் சண்டை வரலாம். எதை பற்றியும் பெரிதாக்க கொள்ள வேண்டாம். உங்கள் துணைவர் பேசக்கூடிய விஷயங்களில் கருத்துக்களை, நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாமே தவிர வீண் பேச்சுக்கள், வீண் விவாதங்கள் கூடாது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சமாளிப்பது சிக்கலாக கூட இருக்கலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். கனிவாக வியாபாரத்தை நயமாக செய்தால் நல்லது. கோப உணர்வுகளையோ மற்றவர்களிடத்தில் சில பொச்சரிப்புகளையோ காட்டினாலோ முக சுழிவு இல்லாமல் நீங்கள் மலர்ந்த முகத்தோடு அன்பை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்தால் வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து வியாபாரம் செய்ய முன் வருவார்கள். ஏதாவது ஒரு வகையில் பணமும் கிடைக்கும். வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். வீடு மனை கட்டக்கூடியவர்களுக்கு தேவையற்ற சில செலவுகள் வரலாம். எதிர்பார்க்காதபடி சில செலவுகள் மேற்கொள்ள நேரிடும். கவனமாகவும் இருங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வரவுக்கு ஏத்த வீக்கம் என்பது போல எவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதற்கேற்றபடி அனுசரணையான போக்கோடு இருந்து கொண்டால் தப்பித்துக் கொள்வீர்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் பற்றிய விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், மாணவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை உங்களுக்கு நல்லது. வேலை செய்யக்கூடியவர்கள் தொழில் கூட்டாளிகளிடத்தில் சில முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் செவ்வாய் பகவானுடைய ஓரையையும் புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தினால் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு காலை பொழுதில் இருந்தே சந்திராஷ்டமம் துவங்குவதால் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். அதிகமாக தண்ணீர் குடித்தால் மனம் சார்ந்த அழுத்தங்கள் தீரும். மன பிரச்சனைகள் விலக இறை வழிபாடு அவசியம். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொண்டால் நல்லது. இணையம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, ஐடி துறையில் செயல்படுபவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாகும். பிறரை பற்றி தவறாக புரிந்து கொள்ள கூடிய சூழல் ஏற்படலாம். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசுதல் நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் அவசியம். நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பிறரிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் எழலாம். கவனம் தேவை. பணம், பொருளாதார நிலைகளில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து போகும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல அற்புதத்தை கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், முயற்சி ஸ்தானாதிபதியோடு. ஆகவே கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் சேமித்து வைத்த பணம் குறையலாம். பிறருடைய தேவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உண்டானது கொடுக்க வேண்டும்.
கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். பிறர் பேசக்கூடிய சில விஷயங்களில் மயங்காமல் இருங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்துவது என்பது சிரமமாக உணர்வீர்கள். இந்த நாள் வழிபாடு ஒன்றே உங்களுக்கு சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள் கோல்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் போது ராசியிலேயே குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அதிபதியாக. உங்கள் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இது நாள் வரையில் தடைப்பட்டு வந்த வேலைகள் உங்களுக்கு குறையும். முயற்சிகள் கைகூடும். மன நிறைவாக இன்றைய நாளை நீங்கள் வழி நடத்துவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்திருந்த பண வரவு கிடைக்கும். பிள்ளைகளுடைய செயலுக்காக சில முக்கியமான இடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தினுடைய போக்கை கூர்மையாக மிக அழகாக கவனித்துக் கொண்டு செல்வீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் பேரும் புகழும் கிடைக்கும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபார அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த குழப்பங்கள், சில தடைகள், தாமதங்கள் நீங்கி விரும்பிய துறைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். மனநிலையில் தேடல் அதிகரிக்கும். புதுவிதமான ஆற்றல் பெருக்கம். புது புது விஷயங்களை தேடி தேடி படிப்பீர்கள். வெளியூர்களில் இருந்து உங்களை பற்றி நல்ல கருத்துக்கள் வெளிப்படலாம். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். மன நிறைவாக வேலையை கவனிப்பீர்கள். பிடித்த இடங்களுக்கு போகக்கூடிய நிலை உண்டாகும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீர்கள். மன நிறைவு என்பது உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் குறையும். தடை தாமதங்கள் தடைகள் விலகும். தடங்கல்கள் மறையும். பணத்தினுடைய நிலையை உணர்ந்து செலவு செய்வீர்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். மன அமைப்பு சீராகவே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மன நிறைவாக மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் சில விஷயங்களை முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வங்கி கணக்கு சேமிப்பு உயரும். வாடிக்கையாளர்களுடைய வருகை நன்றாகவே இருக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். வங்கி பணிகளில் இருப்பவர்களுக்கு, கலை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு பெருகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தடை தாமதங்கள் நீங்கும். செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் முருகப்பெருமானையும் வணங்குங்கள். அதே நேரத்தில் சிவபெருமானையும் வணங்கலாம். காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். எல்லா நிலைகளிலும் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. அபவருத்திக்குண்டான நாளாகவே அமையும். எதையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். பணம், பட்டம், பதவி என உயரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வெளியிடங்களில் உங்களுடைய பேருக்கு நற்புகழே கிடைக்கும்.
தெய்வீக பணிகளில் நாட்டம் இருக்கும் நன்மைகள் நிறைந்த நாள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். மன நிலையில் இருந்த சங்கடங்கள் அகல, மன ஒற்றுமை உண்டாக்கும், தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும், வருமானத்திற்கான வழிவகை பிறக்கும், கூடுமான வரையில் தடை தாமதங்கள் நீங்கி முயற்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 28ஆம் நாள் ஆடி செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்தால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாளும் கூட. ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் அலங்காரம் செய்து குங்கும அர்ச்சனை செய்யலாம், அல்லது தாமரை இதழ்களை கொண்டும் அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்வதால் குபேர சம்பத்து உங்களை நாடி வரும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். 4ஆம் இடம் கேத்து பகவான். 6ஆம் வீட்டிற்கு சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைய போகிறது. எதிர்பாராத தனவரவுகள் மூலம் பொருள் வரவு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சகோதர பாவகத்தில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். உடன் பிறந்தவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் சீராகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். புதிதாக உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு நன்மைகள் விளையும் நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன அமைதி உண்டாக்கும். வேலையில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. தெய்வீக பிரார்த்தனை மூலம் நன்மைகள் பிறக்கும். நீண்ட நாளாக நீங்கள் வைத்திருந்த இறை பிரார்த்தனையை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நட்பு நிறைந்த நாளாகும். உடலும் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். நட்பு நிறைந்த நாளாகும். வேலையினுடைய போக்கு சிறப்பாகவே இருக்கும். லாபம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்பவர்களுக்கு, பெரிய முதலாளிகளுக்கு லாபங்கள் உண்டாகும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம்
3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படும், பொருள் நிலையில் முன்னேற்றங்கள் உண்டு. மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். கிடைத்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் என்பதால் 3 முதல் 4:30 வரை ராகு கால நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் அம்பிகைக்கு, ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு பல வர்ணங்களினால் மாலைகள் சாற்றி அபிஷேகம் செய்து பிரசாதங்களை நைவேத்தியம் செய்வது விசேஷம். பழத்தில் மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய நிலை ஏற்படலாம். உத்தியோக வேலைகளில் திறமைகள் உண்டாக்கும். நீண்ட நாளாக இருந்த சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வாக் சித்தி உண்டாக்கும். மனோபலம் திடம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எடுத்த காரியத்தை மிக தைரியமாக முடித்து காட்டுவீர்கள். அன்பு நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மன நிறைவு இருக்கும். தெளிவுகள் பிறக்கும். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய விதங்களில் உழைப்பீர்கள். கடுமையான உழைப்பாளிகளாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எண்ணிய வேலைகளை உடனுக்குடன் நீங்களே செய்ய வேண்டும். வேலையாட்கள் பொறுப்பறிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் அமையும். அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய செயல்கள் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். இன்றைய காலை பொழுதே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகத்தான் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல சந்தோஷமும் அந்யுன்யத்தோடு இருப்பீர்கள். வெளிப்படக்கூடிய விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். வீடு மனை சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை எழலாம். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருப்பீர்கள். குடும்ப உறவுகளில் இருந்த சில சண்டை சச்சரவுகள் விலகும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய நட்பு வட்டாரங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். வரவு நிறைந்த நாள். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுவீர்கள். மன நிறைவாக இன்றைய நாள் காணக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் மறையும். வியாபாரத்தினுடைய புதுமையை கையாளுவீர்கள். போக்கை உணர்ந்து கொள்வீர்கள். வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் மிகுதியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவுகள் பிறக்கும். எதை செய்தால் சரியாகும் என்கிற எண்ணங்கள் ஓங்கும். வேலையினுடைய முழுமையான நிலையை உணர்ந்து செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். ஈடுபாடு உண்டாக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகம் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். பண வரவுக்குண்டான நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மகிழ்ச்சியாக உங்களுடைய சொந்த தொழிலை, சுய தொழிலை செய்து முடிப்பீர்கள். லாபங்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. சிவராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஆடி செவ்வாய் மிக விசேஷமானது. வீட்டில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கண் திருஷ்டிகள் அகலம். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். வீடு மனை விற்பனையில் ஆதாயம் கிடைக்கும். நிலம் சார்ந்த ஏஜென்ட்களாக பணிபுரிபவர்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக லாபம் பெறுவீர்கள். உங்களுடைய வியாபாரம் உயரும். அந்தஸ்து அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பெறுவீர்கள். மிக உன்னதமான நிலை உண்டாகும். உறவினர்களுடைய வருகையால் உற்சாகம் அடைவீர்கள். உத்தியோக வேலைகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். சிறு குறு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சாதாரண வேலைகளில் இருப்பவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் வருமானம் கிடைக்கும். முதலீடு செய்ததற்கு ஏற்றாற் போல் பணம் கிடைக்கும். பங்கு சந்தை மற்றும் வர்த்தக துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வெளியிடங்களுக்கு வியாபார ரீதியாக பயணிப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். உத்தியோகத்தில் அலுவலக வேலைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பாதியில் நின்று போன வேலைகள் கூட சீக்கிரமாகவே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுபவங்கள் பிறக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பெருமைக்குரியதாக அமையும். வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக செயல்பட்டால் போதும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். கிரகங்களினுடைய போக்கை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவானும் வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த பாவகத்தில் விரையாதிபதியான சந்திர பகவானுடைய நுழைவு அமைய போகிறது. ராசிக்கு 7இல் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 8ஆம் வீட்டில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், குரு பகவான், விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. அதே போல 11ஆம் வீட்டு லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் ஒரு சில விஷயங்கள் யோகமானதாகவும் நன்மைகள் நிறைந்ததாகவே அமையும். கவலை வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், சுக்கிர பகவான், இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. விநாயகர் பெருமானுக்கு
அருகம்புல் சாற்றி சிதறுக்காய் உடைத்து வழிபாடு செய்வதோடு ஒரு கட்டி மண்டை வெல்லமும் 2 தேங்காய் வைத்து வழிபடும் பொழுது அவை பூரணமாகவே கருதப்படும். மன அமைப்பில் இருந்த சஞ்சலங்கள் தீரும், கருத்து வேறுபாடுகள் குறையும், எந்த விதமான வேற்றுமைகளோ என்பது இருக்காது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாகவே கைக்கு கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமையும். எதையும் சாதித்து காட்டுவீர்கள், தன்னம்பிக்கை இருக்கும், துணிவாக வேலைகளை கவனிப்பீர்கள், வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியாக வருமானமும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு சில வேலைகளில் மட்டும் கவனம் வேண்டும், கூடுதலான முயற்சிகள் தேவை. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் பொருட்கள் விற்பனை செய்வது நல்லது. நுணுக்கங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். பாதையில் நின்று போன வேலைகள் நடக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சந்திர பகவான் 3ஆம் இடத்திற்கு பிரவேசிக்க போகிறார். மனதில் இருந்த பல நிலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மன கவலைகள் குறையும், தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் கைகூடும், பங்கு வர்த்தகத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகும், சுயமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே பொருத்தம் சீராகவே இருக்கும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த திட்டங்களில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். மனநிலை சீராகும். படிக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து செயல்படுத்துவீர்கள். தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி தரும். அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள் உங்களுடைய சுய முயற்சிக்கு ஏற்றாற் போல் வெற்றி பாதையை அமைத்துக் கொள்வீர்கள். எங்கும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். இறைவனுடைய திருமந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் உங்களுக்கு ஆன்ம சக்தி, ஆற்றல் பெருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான வேலைகளுக்காக வெளியூர் பயணிப்பவர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். சொத்துக்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீர்ந்து மன ஒற்றுமை ஏற்படும். பாக பிரிவினைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். மன அமைதி நிறைந்த நாளாகவே இருப்பீர்கள். உணவு மீதான ஆர்வம் இருக்கும். உடல் கட்டுக்கோப்போடு காணப்படுவீர்கள். உடற்பயிற்சி தேவையான விஷயங்களுக்கு செய்து கொள்வீர்கள். நடைப்பயிற்சி மற்றும் மற்ற பிராணாயாமம் மற்றும் யோகாசனங்கள், சில முத்திரைகள் செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து கவலைகளும் நீங்க பெற்று மிகுந்த மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் எனும் மந்திரத்தையும், பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி, மசிவயன, யனம சிவ, சிவய நம, நம சிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிப்பதால் பல நிலைகளில் விசேஷங்கள் உண்டு. மன கவலைகள் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து நல்ல நிலைக்கு வருவீர்கள். தொழில் சார்ந்த புரிதல்கள் உண்டாக்கும். நல்ல கருவிகள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும்.
அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. ஆடி செவ்வாய்க்கிழமை தினம் வீட்டிலும் கோவில்களிலும் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது, எலுமிச்சை கனியினால் மாலை சாற்றுவது விசேஷம். கூடுமான வரையில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும், புரிதல் இருக்கும், எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும், வெளியூர் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் நிறைந்த நாளாகும். அனுபவத்தின் மூலம் பல லாபங்களை பெறுவீர்கள், வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள், எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள், அனுகூலம் ஏற்படும், அமைதி நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் போது திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையலாம். எதையும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். பண முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிக்கலாம். தெரியாத விஷயங்களை நிபுணர்களிடத்தில் கேட்டு செய்வதே நல்லது. தெரிந்தோ தெரியாமலோ சில வேலைகள் செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். எந்த ஒரு செயலையும் விவேகமாகத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு வேலைகளை தொட்டுவிட்டு பிறகு அவதிப்படாதீர்கள். குழந்தைகளுடைய வழியில் சிறு சஞ்சலங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் நிம்மதி உண்டாகும். வியாபாரத்தினுடைய வேலைகளில் ஏற்பட்ட மந்தத்தன்மை குறைக்கும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். சிறு சிறு மன சஞ்சலங்கள் இருக்கும். வீட்டில் வாக்குவாதங்கள், உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். மனநிலையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதே நல்லது. எந்த விதமான வார்த்தைகளினாலும் சண்டை சச்சரவுகள் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லதொரு கருத்துக்களை வெளிப்படுத்தினால் மட்டுமே நிம்மதி ஏற்படும். வியாபார வேலைகளில் ஏற்பட்ட மந்தத்தன்மைகள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சேமிப்புகள் குறையும். பண ரீதியான விஷயங்களில் சில சங்கடங்கள் வரலாம்.
யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். இயந்திரம் தொடர்பாக சின்ன சின்ன செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவசரம் வேண்டாம். வண்டி வாகன பயணங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாளாகத்தான் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது இருக்காது. ஞாபக சக்தி குறையலாம். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இதுவும் கடந்து போகும் என்பதை போல இருக்க வேண்டும். கடன் சார்ந்த சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு உண்டான நாள். உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். வெளியே வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதான போக்கு தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் நிதானமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் சரி, உணவிலும் சரி, விழிப்புணர்வாகவே செயல்பட வேண்டும். படிக்கக்கூடியவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது உங்கள் ராசியில் மட்டுமே. ஆக சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது புது விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். அனுகிரகம் உங்களுக்கு சாதகமற்று இருக்கும் போது எந்த விஷயங்களிலும் ஈடுபாடு காட்ட வேண்டாம். அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீக்கும். மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் சார்ந்த விஷயங்களுக்காக யோகாசன பயிற்சிகள் மற்றும் நினைவு திறன் சார்ந்த நல்ல உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம். வீட்டில் பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கு சில நேரம் மாறுபடலாம். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறை கூறாதீர்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் இருந்தால் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். மற்றவர்களுடைய செயல்களை பற்றிய விமர்சனங்கள் கூடாது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நிறைந்த நாளாக கூட அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் பச்சை நிறம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறையாவது சிந்தியுங்கள். பொருளாதார நிபுணர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லது. மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். மன கட்டுப்பாடு என்பது தேவை. ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம் என மந்திரத்தையும் பஞ்சாட்சரமான வயனமசி, மசிவயன, எனம சிவ, சிவைய நம, நம சிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களே, மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது காணப்படாது. குடும்ப உறவில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கும். கோப உணர்வுகளை தவிர்த்து நீங்கள் செயல்படுங்கள். வியாபாரம் மற்றும் வர்த்தகத்தினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சில நேரம் ஆகலாம். ஆகவே நுணுக்கங்களோடு செய்தால்தான் லாபம் உண்டு.
அலட்சியம் வேண்டாம். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். புது விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகள் உண்டாகும். இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான் ருணரோக சத்ரு பாவகத்தில், ராசியின் அதிபதியான குரு பகவானும் 5ஆம் பாவாதிபதியான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மனநிலையில் சில அளவிலாவது குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆக வரக்கூடியவர். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன், நெல்லுக்கு உண்டானவர். ஆக உணவகம் வைத்து நடத்துபவர்கள் கவனமாகவே செயல்பட வேண்டும். உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டுக் கொடுத்து செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்படலாம். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு ஞாபக சக்தி என்பது குறைவாகவே இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து சில வேலைகளில் ஈடுபட வேண்டாம். கற்பனைகள் அதிகமாகவே இருக்கும். மன பயம் உண்டாகும். குடும்ப விவகாரங்களை பற்றிய விஷயங்களினால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய வழியில் பொறுமை நிதானத்தை கடைபிடியுங்கள். பிறரை பற்றிய புரிதல்கள் உண்டாக்கும். போட்டி நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். சில விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். என்ன ஓட்டம் சீராகவே அமையும். சில முடிவுகள் சரியானதாகவே அமையும். இருந்தாலும் பெரியவர்களோடு கலந்து ஆலோசிப்பது, சில முடிவுகளை எடுப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ
மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகவே பணம் சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்படலாம். வரவேண்டிய பணம் காலதாமதமாக கூட இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. கவனமாக செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். போட்டி நிறைந்த நாளாகும். பிறரை பற்றிய எண்ணங்கள் உண்டாக்கும். முயற்சிகள் ஈடேறும். சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டாம். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் வக்ர நிலையில். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானாதிபதியான ஆயுள் பாவகத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். மகர ராசி அன்பர்களே, நுட்பங்களை உணர்ந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். இணையம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவோடு சில காரியங்கள் கைகூடி வரும். மற்ற சக நபர்கள் உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவின் மூலம் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். உங்களுடைய வேலைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். தனித்துவமாக செயல்படுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். லாபம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மிகுதியாகும். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளையும் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். மகராசி அன்பர்களே, மனதில் அன்பு, சாந்தம், கருணை உண்டாக்கும். இறைவனுடைய அனுகிரகமான கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். வீடு, மனை, கார், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக்கும். தலைமை பண்பில் இருப்பவர்களுக்கு பெருமிதமான நிலை உண்டாக்கும். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு தடைப்பட்ட சில வேலைகள் மாறுபட்ட முறையில் செய்து முடிப்பீர்கள். தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். மன அமைதியோடு ஆனந்தமாக தேர்வு எழுத முற்படுவீர்கள். இடையிடையே வரக்கூடிய சில அசௌகரியங்கள் நீங்கும். தம்பதியர்களுக்கு இடையே ஒற்றுமை உண்டாக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். பரிசுகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, சூரிய பகவானையும் வணங்குங்கள், சிவபெருமானையும் வணங்குங்கள். அப்போது உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாகும். புதிய வேலை நிமித்தமாக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாகியை வணங்கலாம். காமாட்சியையும் ஸ்ரீ மீனாட்சி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுங்கள். முன்னேற்றங்கள் அதிகமாகவே பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் நிறைந்த நாளாகும். வருமானம் கிடைக்கும். பண வரவுக்கான வழிவகைகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது.
மன அமைதி ஏற்படும். பரிசு பொருட்கள் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றபடி அங்கீகாரம் கிடைக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636 ஜிபே எண் 93811626336. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானும் இணைந்தே இருக்கிறார். 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவானும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்படும். நன்றாக இருப்பீர்கள். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் லாபம் கிடைக்கும். நன்மைகள் விருத்தியாகும். அதிக நன்மைகளையும் சேமங்களையும் லாபங்களையும் அதிகமாக பெறக்கூடியவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும். வேலையினுடைய போக்கை உணர்ந்து கொள்வீர்கள். வேலை பளு அதிகமாகலாம். இதனால் சில சிந்தனைகள் மேம்படும். மற்றவர்களிடம் வீண் பேச்சுக்கள் மற்றும் விவாத போக்கை தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் கனிவாகத்தான் இருக்க வேண்டும். மற்ற வேலையாட்களிடத்தில் கோபத்தை காட்டாதீர்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடுங்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் இன்றைய நாள் சிக்கனமாக இருப்பதே அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வீட்டினுடைய அமைப்பை சீர்படுத்த முற்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். அரசு தொடர்பான வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் எப்பொழுதும் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாள் பலத்தோடு இருப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. கும்பராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்வீர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் நாட்டம் இருக்கும். தெய்வ பூஜைகளில் வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு நாட்டம் உண்டாக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். தலைமை பண்புகளோடு இருப்பீர்கள். மேன்மை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அதீத ஆர்வம் உண்டாகும்.
தொழில் முறையாக படிப்பவர்களுக்கு வேலைகள் கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல சிந்தனைகள் மேம்படும். சிறப்பாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் கைகூடி வரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். சில வேலைகளில் உங்களுக்கு நாட்டம் பிறக்கும். உயர்ந்த அந்தஸ்தோடு இருப்பீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான், 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர பாகியத்தில் புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் இடம் கேத்து பகவான், 8ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் காலை 8:30 வரையில் இருக்கிறது. அதுவரையில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். ஆகவே மீனராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ர நிலையில் உங்கள் ராசிக்கு 12வது வீடு என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பலன்கள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் இழுபறியான வேலைகளை கூட லாபகமாக முடிப்பீர்கள். சாதுரியம் இருக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்து விடுங்கள். நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். அதிகம் விலை கொடுத்து சில பொருட்களை வாங்குவீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்களின் மூலம் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உடல் நலம் சாதாரணமாக இல்லாமல் நல்ல பலத்தோடு மகிழ்ச்சியாகவும் மனநலமும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். எடுத்த காரியத்தை விடாது முயற்சி செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வங்கி கணக்கினுடைய சேமிப்பு உயரும். பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுத்து நீங்கள் செயல்படுவீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். கடனில் இருந்து முழுமையாக வருவதற்கான வழியும் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் மறைக்கும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். ஆற்றல் பெருக்கம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனி பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரலாம். எதிர்பாராத பயணங்களினால் சில வேலைகள் நடக்கும். உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உற்சாகம் பிறக்கும். தொட்ட காரியங்களை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாகவே அமையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களே, ஆதாயம் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். உத்தியோகத்தில் பணி உயர்வு ஏற்படும். சம்பள உயர்வு அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் நடக்கும். சில வேலைகள் நீங்களை விரும்பி முடிப்பீர்கள்.
பணி உயர்வின் காரணமாக சம்பள உயர்வும் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும், 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம்
நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938-11-62-636 மற்றும் 90-43-192-132